தேர்வு 1 பகுதி 4 வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த 76வது கொஸ்டின். ஸோ பாடல் வந்து எங்கே இடம்பெற்றிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிமணி வந்து இதுக்கு ஆசிரியராக இருப்பார். தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கோரஸா வந்து ஸ்கூலில் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, ஆமாம், அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. ஸோ இதை வந்து புலவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கவிஞர் வந்து இயல்பாகவே எழுதியிருக்கார். அதனால வந்து இவை தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அதை கேட்ட கேள்வி வந்து இவ்வடிகளில் காணப்படும் அணி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது தன்மை நவிர்ச்சி அணி, அதாவது நடக்கிற விஷயத்தை அப்படியே எழுதுறதுனால அது தன்மை நவிர்ச்சி அணி. ஸோ மற்ற அணிகள்லாம் இருக்கு, அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேற்றுமை அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பொருளுக்கு இடையிலான ஒற்றுமையை முதலில் கூறி, இரண்டு செய்யுள் பொருள்களுக்கு இடையிலான ஒற்றுமையை முதலில் கூறி அதன் வேற்றுமையை பின்னாடி கூறுறதுதான் வந்து வேற்றுமை அணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு செயல் நடைபெற அந்த இயல்பை கொஞ்சம் முறையாக வைக்கிறது தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த செய்யல்ல அந்த நடக்கிற அந்த பாடல்ல சாதாரண நார்மலா நடக்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் முறைப்படுத்தி கூறுவதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உயர்வு நவிர்ச்சி அணியா இருக்கும். அதுக்கடுத்து நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிரல் நிறை அணி எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, செய்யலின் சொற்களை வந்து முறையா வரிசைப்படுத்திடுவாங்க முதல் அடியில, அடுத்த அடியில அதற்கான பொருளை வரிசைப்படுத்துவதுதான் நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இப்போ தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, இதற்கு அடியில காணப்படுறோம் அணி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்மை நவிர்ச்சி அணி. பொருந்தாத இணையை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாத இணையை தேர்க. பொருந்தாத இணை என்ன கேட்டிருக்காங்க? இலக்கண குறிப்பு, இலக்கணமா இருக்குது. பாரதி, பாரதி அப்படின்னா என்ன? அவர் ஒரு நபர். ஸோ அவரோட பெயரை வந்து சொல்லியிருக்கோம், ஒரு நபரோட பெயரை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். சரி, ஓகே. அதுக்கடுத்து இந்த விளையாடு, விளையாடு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விளையாடு அது ஒரு செயல், ஆக்சன். அப்ப அது வினை செயல், வினை சொல் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் தான். விளையாடு அப்படின்றது ஒரு வினை சொல். உம் 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 ஆவது கூட அடா அடி ஏ தான் இவை எல்லாமே என்னவது இடைச்சொல் தான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கடுத்து ஐ என்பது உரிச்சொல் என்பது தவறு. சரிங்களா? ஐ என்பது உரிச்சொல் என்பது தவறுன்னு சொல்றோம். ஸோ ஐ உரிச்சொல் அப்படின்னா என்ன? சால தவ தட குல உரு நனி களி இவைதான் உரிச்சொல்ல வரக்கூடிய சொற்கள். ஸோ இதுதான் வந்து உரிச்சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கடுத்து அடுத்த கேள்வி 78. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பொருந்தாத இணை அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி வந்து பொருந்தாமல் இருக்குது. ஓகே. அடுத்த கேள்வி 78. காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும். காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும் சொல்றாங்க. இதில் எவ்வகை பெயர் சொல்? கேள்வி என்னன்னு பாருங்க. எவ்வகை பெயர் சொல் வந்திருக்கு? சோ இந்த இடத்துல இடம்பெற்றது ஆடுதல். என்னது? நடனத்தை ஆடுறாங்களாம். சரிங்களா? ஆடுதல் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப இந்த இடத்துல இருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழிற்பெயர். தொழிற்பெயர் விகுதிகள்லாம் படிச்சிருப்பீங்களா? சோ தொழிற்பெயர் விகுதிகள் என்னது? தல், அல், அம், ஐ, கை, வை, கு, கு, வு, தி, சி, வி, மை. ஸோ இது எல்லாமே வந்து தொழிற்பெயர் விகுதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ தொழிற்பெயர் விகுதிகள் வச்சு நம்ம இதை வந்து தொழிற்பெயர் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஆடுதல்ன்றது ஒரு வினை, அதனால அங்க ஒரு தொழில் இருக்கு, தொழிற்பெயர். சினைப்பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருளோட சினை. வெற்றிலை, வெற்றிலை வெற்றிலை செடியிலிருந்து வெற்றிலை அந்த இலை வந்து எடுத்து சினைப்பெயர்னு சொல்லலாம். பண்பு, பண்பு வரணும்னா என்னென்ன இருக்கணும்? நிறம், வடிவம், சுவை, அளவு. இதுலதான் வந்து என்ன இருக்கணும்? பண்பு இருக்கும். சரிங்களா? நிறம், வடிவம், சுவை, அளவு. இதுல வந்து பண்பு இருக்கும். இடப்பெயர் அப்படின்றது ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது. என்னவா இருக்கலாம்? எடுத்துக்காட்டு வந்து மதுரை அப்படின்றது ஒரு இடம், சென்னை அப்படின்றது ஒரு இடம், பள்ளிக்கூடம் என்பது ஒரு இடம். சரிங்களா? சரி.
அடுத்த கேள்வி கூற்று 1. காளையார் கோவிலில் நடந்த போர் வேலு நாச்சியார் படையில் ஆண்கள் படைப்பிரிவுக்கு தாண்டவராயரும் பெண்கள் படைப்பிரிவிற்கு உடையாளும் தலைமையேற்றனர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. காளையார் கோவில் போர் எப்ப நடந்துச்சுப்பா? 1780. 1772 வந்து முன்பே வந்து காளையார் கோயில் போர் நடந்திருக்கும். அதுல வந்து வேலு நாச்சியாரோட கணவர் முத்துவடுகநாதர் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வேலு நாச்சியார் தப்பிச்சு திண்டுக்கல், எங்க திண்டுக்கல்ல இருக்க விருப்பாட்சின்ற இடத்துல போயிட்டு தப்பிச்சு 8 ஆண்டு காலம் வாழ்வாங்க. அவங்க பொண்ணு வந்து வெள்ளச்சி நாச்சியார் அவங்களோட அங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கோபால நாயக்கார் அவரோட பாதுகாப்புல இருப்பாங்க. அதுக்கப்புறம் காளையார் கோயில் போர் வந்து 1780 காளையார் கோயில்ல நடந்த போர்ல அவங்களோட படையில் ஆண்கள் படை பிரிவிற்கு தாண்டவராயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட அமைச்சர். சரிங்களா? தாண்டவராயர் யாரு? வேலுநாச்சியாரோட அமைச்சர். மருது சகோதரர்களாம். சரிங்களா? மருது சகோதரர் இவங்க தான் ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை தாங்குவாங்க. பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலி, பெண்கள் படைப்பிரிவுக்கு யார் தலைமை தாங்குவாங்க? குயிலி என்ற பெண் வந்து தலைமை தாங்குவாங்க. தம் உடலில் தீ வைத்துக் கொண்டு ஆங்கிலேயர் ஆயுத கிடங்கை எரித்து உயிர் தியாகம் செய்த குயிலியின் வீரத்திற்கு தலைவணங்க நடுகள் நடப்பட்டது. இது தவறு. பாருங்க, இவ்வளவு பெரிய லைன்ல கடைசி ஒரு இடத்துல மட்டும் தவறுதான் இருக்குது. சோ இந்த நடுகள் நடப்பட்டது யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உடையாள். யாரு? உடையாள் என்று கூறப்படும் ஆடு மேய்க்கும் பெண். சரிங்களா? சோ குயிலி அதாவது வேலுநாச்சியார் குறித்து உளவு கூற மறுத்ததுனால அந்த பொண்ணை வந்து கொண்டிருக்காங்க உடையால. அவங்களுக்காக நடுக்கல் நட்டுட்டு இந்த போருக்கு வந்து கிளம்புவாங்க. இந்த வரியில கடைசி வரி தவறா இருக்குது. ஆன்சர் வந்து கேள்வி என்ன? சரியான கூற்று கேட்டிருக்காங்க. மேற்கண்ட எதுவும் இல்லை. ரெண்டுமே தவறுதான். புகலிடம் அப்படின்னா என்ன? கலைச்சொல்ல கேட்டிருக்காங்க. சான்சுரி, அவ்வளவுதான். புகலிடம்னா என்ன? சான்சுரி. மைக்ரேஷன் என்ன பார்த்தோம்? வலசை. மைக்ரேஷன் என்ன? வலசை. உலக வலசை போதல் தினம். சரிங்களா? உலக வலசை போதல் தினம். உலக வலசை போதல் தினம் எப்போ? மே 10. ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக வலசை போதல் தினம் மே 10. கீழ்கண்டவற்றை பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நூலாசிரியர்னு இருக்குது. என்ன நூலாசிரியர்? சரி, அடுத்த ரெண்டாவது பார்ப்போம். சுப்புரத்தினம் யாரு? சுப்புரத்தினம் பாரதிதாசன். சுப்புரத்தினம் அப்படின்றது யாரு? பாரதிதாசன். அவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொது உடைமை பத்தி பேசுவாரு. பெண் கல்வி பத்தி பேசியிருப்பாரு. பொது உடைமை, பெண் கல்வி. சரிங்களா? அப்புறம் பகுத்தறிவு. இவருடைய எழுத்துக்கள் என்னென்ன இருக்கும்? பொது உடைமை, பகுத்தறிவு, பெண் கல்வி, இதெல்லாம் பத்தி பேசியிருப்பாரு. ராதாகிருஷ்ணன்னா பார்த்தோம் தாரா பாரதி. சோ இவர் எழுதின நூல் தான் முன்பே பார்த்தோம். புதிய விடியல்கள் வந்து தாரா பாரதி எழுதக்கூடிய தாரா பாரதி என்ற ராதாகிருஷ்ணன் எழுதக்கூடிய புதிய விடல்கள் அவரோட நூல் தான். அதுக்கடுத்து புவியரசு, இந்த நூல் எழுதின யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசி அப்படின்றவர் வந்து எழுதி மொழிபெயர்த்திருப்பாங்க. சரி, புவியரசு. ஆப்ஷன் வந்து பாம்பேக்கு 4 இருக்கு. ஆன்சரு டெல்லி. சரிங்களா? 81க்கு ஆன்சர் வந்து டெல்லியில இருக்கு. ஓகே. பொருத்தமற்ற பெயர் சொல் இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. பொருத்தமற்ற பெயர் சொல் இணை. சரி. பொருட்பெயர். செடி என்பது ஒரு பொருளோட பெயர் தான். ஆமா, செடின்றது ஒரு பொருள், அந்த பொருளோட பெயர் தான் பொருட்பெயர். சரி. சினை பெயர் மயில். தவறு. இதுவும் ஒரு பொருட்பெயர் தான். மயில் என்ற ஒரு பொருளின் பெயர் தான். சரி, மயில் என்பது ஒரு பொருட்பெயர். ஓகே. பண்பு பெயர். இப்பதான் சொல்லியிருந்தேன், நிறம் வரணும், வடிவம் வரணும், சுவை வரணும். சரிங்களா? நிறம், வடிவம், சுவை. ஓகே, இதெல்லாம் வரணும். சோ இதுதான் என்னது? பண்பு பெயர்ல வரும். அதாவது இது தவறு, இதுவும் தவறு. சோ தொழிற்பெயர் படித்தல், இதுவும் சொல்லியிருந்தேன்.
தொழிற்பெயர் விகுதிகள் கொடுத்திருந்தேன். படிக்கிறது ஒரு செயல், அப்ப படித்தல் என்பது தொழிற்பெயர். ஆன்சர் வந்து 1ம் 4ம். கேள்வி வந்து பொருத்தமற்ற பெயர் சொல் இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருத்தமற்ற பெயர் சொல் இணை. அப்போ வந்து தவறானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 2 2 3 தான் தவறு. ஆப்ஷன் பாம்பே. சரி, தாவர இலை பெயர்களுள் எது? தாவர இலை பெயர்களுள் பொருந்தாத இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாவர இலை பெயர்களுள் பொருந்தாத இணை என்னவா இருக்கணும்? ஆப்ஷன் ஏ பாருங்க. ஆப்ஷன் ஏ ஆல் கீரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் அப்படின்றது என்ன? ஆலமரம். சரிங்களா? ஆலமரம் அதுதான் வந்து நம்ம ஆள்னு சொல்லுவோம். அப்ப ஆலமரத்துக்கு இலைன்னு சொல்லணும். எது? ஆல இலை, ஆள் இலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து தாழை மடல் சரியாக இருக்கிறது. நாணல் தோகை இதுவும் சரியாக இருக்கிறது. கழுகு தவறு. கமுகு என்பதுதான் கழுகுன்னு அடிச்சு வச்சிருக்காங்க. சோ கமுகு கூந்தல் சரிதான். சரிங்களா? சோ இது கொஞ்சம் தவறா தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஓகே. அப்ப தாவர இலை பெயர்களோட பொருந்தாத இணை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆல் இலைன்னு வரணும். சரி, அடுத்த கேள்வி. வேளாண்மை மற்றும் உழவர் என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? வேளாண்மை மற்றும் உழவர் என்ற சொல் இடம்பெற்ற நூல் எங்க இருக்கணும்? வேளாண்மை நேற்றே சொல்லியிருந்தேன். வேளாண்மை வந்து சகதி களியில தான் நம்ம பண்ண முடியும். அப்ப கலித்தொகை. உழவர், உழவர் பொதுவா என்னவா இருப்பாங்க? எல்லாருமே நல்லவங்களா தான் இருப்பாங்க. உழவர் நற்றிணை. சோ வேளாண்மை என்பது இடம்பெற்ற நூல் எது? கலித்தொகை. உழவர் என்ற சொல் இடம்பெற்ற நூல் நற்றிணை. அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் அறத்தின் ஊன்றுகோலாக விளங்குவதாய் கூறும் கவிஞர் யார்? இதுதான் முன்னைய நம்ம பார்த்த பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்ற நூல்ல வந்து எழுதியிருப்பாரு தாரா பாரதி. அவரோட கவிதைகள்ல தான் வந்து இந்த வரிகள் இருக்கும். அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக விளங்குவதாய் கூறும் கவிஞர் வந்து தாரா பாரதி. அகர வரிசை தேர்க அப்படின்னு கேட்கிறாங்க. அகர வரிசையை தேர்க. அகர வரிசை என்ன இருக்கணும்? பா நெடில் இருக்குது, அப்ப இங்க பா வந்துருச்சு, அப்ப தவறு. பி இருக்கு, பி இருக்கு, உ உயிரெழுத்து வந்துருச்சு, தவறு. உ உ பி பி அப்ப நெடிலுக்கு அப்புறம் இந்த குரல் வந்ததுனால இதுவும் தவறு. ப பா பி பி உ உ. சரி, இந்த இடத்துல வேற வழி இல்லை. சோ பா கொடுத்து இங்க உ கொடுத்துருக்காங்க, இதை முன்னாடி கொடுத்துருக்கணும். சோ இதுதான் இப்போதைக்கு இதுல இருக்க ஆன்சர். சரிங்களா? சரி, அடுத்து 2 அடிகளில் பாடப்பெறும் பாடல் வகை. கேள்வி பாருங்க. 2 அடிகளில் பாடப்பெறும் பாடல் வகை, அதாவது கன்னி. இதுதான் இப்போதைக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆன்சர். கன்னி அப்படின்னா 2 அடிகளில் பாடப்பெறும் பாடல் வகை, அதாவது 2 அடி அடி எதுகைகளால். சரிங்களா? 2 அடி எதுகைகளால் தொகுக்கப்படுவது, அதுதான் வந்து என்ன சொல்றோம்? கன்னி அப்படின்னு சொல்லி சொல்றோம். 2 அடிகளால் தொகுக்கப்படுவது வந்து கன்னி. சரி, ஓகே. அடுத்து இன்புற்று இருக்க, இன்புற்று இருக்க பிரித்தறிகன் கேட்டிருக்காங்க. இன்புற்று இருக்க என்ன சொல்றோம்? பிரித்தறிகன் கேட்டிருக்காங்க. இன்புற்று இருக்க இதை எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னா, இன்பம் கூட்டல் உற்று கூட்டல் இருக்க அப்படின்னு எழுதலாம். இதுவும் சரிதான். இன்புற்று கூட்டல் இருக்க இப்படி இருந்தாலும் சரிதான். பொதுவா வந்து பிரித்தெழுதுக பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா பிரித்தெழுதுக பாத்தீங்க அப்படின்னா அதுல இன்புற்று கூட்டல் இருக்க அப்படின்னு 2ஆ பிரிச்சிருக்காங்க. இன்பம் கூட்டல் உற்று கூட்டல் இருக்க அப்படின்னு சொல்லி 3ஆ கொடுத்திருக்காங்க. இது 2 வந்தாலும் 3 வந்தால் ஆன்சர். சரிங்களா? இது ரெண்டுமே உங்களுக்கு வினால, அதாவது ஆப்ஷனா வந்து வழங்கி இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 3ஆ பிரிச்சிருக்கதை எடுத்தா ஆன்சர். சப்போஸ் 3ஆ பிரிக்கல, அவங்க 2ஆ பிரிச்சது கொடுத்துருக்காங்கன்னா இதை நீங்க தேர்வு செய்யலாம். சரிங்களா?
ஓ அப்படியா, வடிவத்திற்கேற்ற பெயராக இருக்கிறதே. இது என்ன வகை தொடர் பாருங்க. ஓ அப்படியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த இடத்துலயே நம்மளுக்கு தெரியுது ஓ அப்படியா அப்படின்ற போதே ஒரு உணர்ச்சி வந்து நம்மளுக்கு வருது. சோ எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்கும் போது இது வந்து ஒரு உணர்ச்சி தொடர். சரிங்களா, இது ஒரு உணர்ச்சி தொடர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வியப்பு குறிகளை வைத்து நாம் எடுக்க வேண்டும். இந்த இடத்துல வியப்பு தொடரும் கொடுத்திருக்காங்க, கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கு அடுத்த கேள்வி வந்து எஞ்ஞான்றும். ஓகே, எஞ்ஞான்றும் நேற்றே சொல்லியிருந்தேன். சோ முந்தைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருப்போம். பிரித்தெழுதும் போது அதுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, அந்த கேட்ட அந்த கேள்விக்கான பொருள் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா சரியா வந்து பிரிச்சு எழுத முடியும். எஞ்ஞான்றும் அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த காலமும் அப்படின்னு அர்த்தம். எஞ்ஞான்றும் அப்படின்னா என்ன, எந்த காலமும் அப்படின்றதான் வந்து அர்த்தம். சோ ஏ அப்படின்னா எந்த அப்படின்னு எழுதலாம். ஏ அப்படின்னா என்ன, எந்த அப்படின்னு எழுதலாம். ஞான்றும் என்னது, ஞான்றும், ஞான்றும் அப்படின்றத காலமும் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா, ஞான்றும் அப்படின்னா என்ன, காலமும். இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஏ கூட்டல் காலமும், அதாவது ஏ கூட்டல் ஞான்றும் எஞ்ஞான்றும் அப்படின்னு பிரிக்கலாம். இது சரியான விடை. சரிங்களா, ஏ கூட்டல் ஞான்றும் எஞ்ஞான்றும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம். சரி, அதுக்கடுத்து காட்டும் கருணை உடையவரே அப்படின்னு இருக்கணும் என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம், இந்த இடத்துல வரணும். சரிங்களா, சரி, காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம். இது கவிமணி அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. யாரு, கவிமணி. எதுனா அந்த புத்தர் வந்து விழாக்கு போறது, அந்த ஆடுகளை வந்து வெட்ட போகும்போது அவர் இந்த லைனை பாடியிருப்பார். ராசிய ஜோதி பாடத்துல வந்து இந்த வரி இருக்கும். காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்காங்க. ஆனா கேள்வி நம்மளுக்கு என்ன அப்படின்னா, இவ்வடிகளின் தொடை நயத்தை பத்தி கேட்டிருக்காங்க. எதுகை, இயைபு, அடி மோனை, அடி எதுகை நம்ம நேற்று முந்தைய பதிவுகள்ல பார்த்திருப்போம். அதாவது மோனை அப்படின்னா முதல் எழுத்து. இது முதல் எழுத்து ஒன்றி வர, முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை. சரிங்களா, இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை. அப்ப என்ன கேட்டிருக்காங்க, காட்டும் கருணை உடையவதை என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம் இவ்வடிகளின் தொடை நயம் கேட்டிருக்காங்க. சோ காட்டும் கா முதல் எழுத்து இருக்குது. அடி மோனை என்ற வரியில வந்து நம்ம இதுக்கு ஆன்சர் வந்து அடி மோனை. குளிர் நீரில் குளித்தால், இது குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா பாடல் பாடியிருக்காங்க. சோ குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும். இது நம்மளுக்குமே அடிக்கதானே செய்யும். யாரா இருந்தாலும் குளிர் நீர்ல குளிச்சா கூதல் அடிக்கதான் செய்யும். வெந்நீரில் குளித்தா மேல் கருக்கதான் செய்யும். சரி, ஓகே. ஆகாச கங்கையை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தான். இது நம்ம யார் கூட்டினாலும் வரமாட்டாங்க. ஆகாச கங்கை மேல இருந்து கண்டிப்பா வராது. சோ இது வந்து ஒரு உயர்வு நவிர்ச்சி. அதான் முன்னாடி சொல்லியிருந்தேன். சோ அந்த சொற்களை வரிசைப்படுத்தி முறைப்பட அமைப்பது அப்படின்னு சொல்லுவாங்க உயர்வு நவிர்ச்சி. சோ இந்த இயற்கை அணி அப்படின்னு பாருங்க, ஒண்ணு புதுசாக இருக்குது. இயற்கை அணினா என்ன, இயற்கை காட்சிகளை அழகுற அமைத்து, சரிங்களா, இயற்கை காட்சிகளை அழகுற அமைத்து தெளிவாக புரிய வைக்கிறது தான் அந்த இயற்கை அணி அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுதான் இயற்கை அணி. சோ இந்த கேள்விக்கு பதில் வந்து உயர்வு நவிர்ச்சி அணி. சாரி, அகரவரிசை சொற்றொடரை தேர்க அப்படின்னு சொல்றாங்க. அகரவரிசை சொற்றொடரை தேர்க. இ உ ஏ ஔ, ஓ வந்திருக்கு, தவறு. ஏ அவுக்கு அடுத்து ஓ, தவறு தான். சரி, உ ஊ ஏ ஏ ஓ ஔ, இ இங்க வந்துருச்சு, தவறு தான். ஸோ
இரக்கம் ஊ, ஊக்கு அடுத்து பாருங்க ஏ இருக்கு, உ உ ஏ ஏ ஓ ஓ ஐ ஔ. அப்ப ஆப்ஷன் பாம்பே. சரிங்களா? சோ இது தவறு. ஆப்ஷன் பாம்பே அகரவரிசை. அதுக்கு கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் சந்திப்பிழையற்ற, இந்த கேள்விதான் ரொம்ப, இந்த சந்திப்பிழை அப்படின்றது, சந்தினா என்ன? அதாவது நிலைமொழியையும் வருமொழியையும் சந்திக்கிற வைக்கிற இடம் தான் வந்து அந்த சந்தி. சோ அது ரெண்டு சேரக்கூடிய இடத்தை தான் வந்து, அந்த இடத்துல தப்பு இருக்கான்னு பாருங்க, அது இல்லாத தொடரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. சந்தி பிழையற்ற தொடரை கேள்வி. கதவை திறந்தும், இதுல பாருங்க. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் லென்த்தா நீங்க பார்க்கும்போது இப்படியே வரிசையா பார்த்துட்டே வரணும். நாளையுமே ஒட்டுக்க, அதாவது ஒன்னா பார்க்கணும். கதவை திறந்ததும், கதவை இத்து வரணும். அதாவது ஐ உங்களுக்கு வெளிப்படையா வரும்போது அந்த இடத்துல இத், அதாவது இத்துன்னு சொல்லி கிடையாது, அதாவது இந்த இடத்துல திறந்தும் அப்படின்னு இருக்கனால, அதாவது என்ன சொல்றாங்க, கதவை திறந்ததும், கதவை திறந்ததும், கதவை திறந்ததும், கதவை திறந்ததும் சொல்லி பாருங்க. இந்த இடத்துல ஐ இரண்டாம் வேற்றுமை. சரிங்களா? இரண்டாம் வேற்றுமை தொகை உருபு. சரிங்களா? இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ. அவை வெளிப்படும் போது என்ன பண்ணணும்? வல்லினம் மிகணும். சரிங்களா? சோ வல்லினம் மிகவும் மிகா இடத்துல தெரிஞ்சா நம்மளால எடுக்க முடியும். வல்லினம் மிகணும். இந்த இடத்துல இத்து வந்து இருக்குது, இந்த இடத்துல இத்து வந்துருக்கு. அப்ப இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லயும் இல்லையா? அப்ப டெல்லியும் பாம்பேவும் நம்மளுக்கு ஆன்சரா வரப்போறது இல்ல. சரி, அடுத்ததுக்கு வாங்க. பாம்பே விட்டுருங்க. இப்ப நம்ம சென்னையும் இதையும் பார்க்க போறோம். அதுக்கடுத்து பள்ளிக்கூடம். என்னது? பள்ளிக்கூடம். இரு பெயரொட்டு, ரெண்டு பேர் சேரும் போது, அதாவது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. ஏன் பாருங்களேன். பள்ளிக்கூடம், பள்ளி மாணவர்களை கொன்று, அதாவது பள்ளி மாணவர்களை கொண்டு அமைந்த கூடத்தை தான் பள்ளிக்கூடம், மாணவர்களை கொண்ட. சோ அதனால இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையில் வல்லினம் மிகும். சோ அப்ப இந்த இடத்துல வல்லினம் மிகணும், இங்க வல்லினம் மிகல. அப்ப உங்களுக்கு ஆன்சர் எல்லாம் வந்துருச்சு. சோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர், 94. ஓகே. அதுக்கடுத்து நாட்டுப்புற பாடல்கள் தொடர்பாக கொடுக்கப்பட்ட கூற்றுகளை சரிபார்க்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும், பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் இப்பாடல்கள் முதன்மை பெறுகின்றன. சரியே. அதுக்கடுத்து இப்பாடல்கள் தமிழர்களின் வாழ்க்கை முறைகளை படம் பிடித்து காட்டுகின்றன. ஆப்ஷன் 2 தான் இருக்குது. சோ 1 2, ஆப்ஷன் 3 இல்லைங்க கேள்வி. இப்பாடல்கள் தமிழர்களின் வாழ்க்கை முறைகளை படம் பிடித்து காட்டுகின்றன. அப்ப 1 2 இரண்டும் சரியானது. சரிங்களா? 1 2 இரண்டும் சரியானதுதான். பாடல்களின் தொடர்பாக கொடுக்கப்பட்ட கூற்றுகளை சரிபார்க்க 1 2. சரிங்களா? சரி. நிலையான செல்வம் டாஸ் என்று வள்ளுவர் கூறுகிறார். நிலையான செல்வம் டாஸ் என்று வள்ளுவர் கூறுகிறார். இந்த இடத்துல பாருங்க, தங்கம் இருக்கு, பணம் இருக்கு, கல்வி இருக்கு, ஊக்கம் இருக்கு. சோ நம்மளால கண்டிப்பா இந்த தங்கத்தை எடுக்க முடியாது, பணத்தை எடுக்க முடியாது. இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் பணம். சோ இந்த இடத்துல கல்வி ஒரு நிலையான செல்வம் தான், ஊக்கம் ஒரு நிலையான செல்வம் தான். ஆனா இந்த இடத்துல வள்ளுவர் சொன்ன அந்த குறள் படி என்ன குறள் அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ளம் உடைமை, உடைமை. சரிங்களா? உள்ளம் உடைமை, உடைமை அப்படின்ற குறள்ல பாத்தீங்க அப்படின்னா ஊக்கம் அப்படின்ற வார்த்தை சொல்லியிருப்பார். சரிங்களா? சோ உள்ளம் உடைமை, உடைமை அப்படின்ற குறள்ல ஊக்கம் அப்படின்ற வார்த்தை தான் நிலையான செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. இந்த குறளின்படி இந்த ஆன்சருக்கு வந்து ஊக்கம் தான் சரியான பதில். அதுக்கு அடுத்து பெயர் சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை என்ன சொல்றாங்க? பெயர் சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த. இந்த இடத்துக்கு சரியான ஆன்சர் வந்து உரிச்சொல். இது வந்து உரிச்சொல்லோட வரையறை. நம்ம இலக்கணத்துல படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வரையறைகள். சரிங்களா? ஒவ்வொரு தமிழ்ல இருக்க ஒவ்வொரு இலக்கணத்தோட அந்த சொல் இருக்குல்ல, இப்போ உரிச்சொல்னா அதுக்கு என்ன வரையறை, இடைச்சொல்னா அதுக்கு என்ன வரையறை, அதுக்கடுத்து திசை சொல்னா என்ன, திரிசொல்னா என்ன. திசை சொல் பாருங்க, திசை சொல் பாண்டிய நாட்டில் அல்லாத, என்ன சொல்றாங்க? பாண்டிய நாட்டில் அல்லாத,
தமிழகம்னு சொல்லல, இந்த லைனை நல்லா பார்த்துக்கங்க. பாண்டிய நாட்டில் அல்லாத பகுதிகளில் இருந்து தமிழுக்கு வந்த சொற்கள் திசை சொல்னு சொல்றோம். சரிங்களா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாண்டிய நாட்டில் மதுரையில் சங்கு வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் இருந்த சொற்கள் மட்டுமே தமிழ் சொல்லாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, இயற்சொல்லாகவும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மற்றவை அனைத்தும் பாண்டிய நாட்டில் அல்லாத, இப்ப கொங்கு நாட்டில இருந்து ஒரு சொல் வந்திருந்தால் கூட அது ஒரு திசை சொல்லாக தான் கருதப்படுகிறது. திரிசொல், திரிசொல் பாருங்க, திரிசொல் என்பது படித்தவர்களுக்கு மட்டுமே விளங்கக்கூடிய சொற்கள் தான் திரிசொல். திரிசொல் என்னது? படித்தவர்களுக்கு மட்டுமே விளங்கக்கூடிய சொற்கள். இதுவே இடைச்சொல் அப்படின்னு பாருங்க, பெயரைக்கும் அதாவது பெயருக்கும் வினைக்கும் இடையிலான ஒரு பொருளை தரக்கூடிய சொல்லுதான் இடைச்சொல்லா அமையும். சோ பெயர் மற்றும் பெயர்ச்சொல் மற்றும் இடைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். சரிங்களா? சோ இதுக்கு ஆன்சர் உரிச்சொல். அதுக்கடுத்து 98 மயங்கொலிகள். மயங்கொலிகள் முன்னவே நிறைய இடத்துல பார்த்திருப்போம். சரியான கூற்றுகளை தேர்க அப்படின்னு கேட்கிறாங்க. உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் சொல்றோம். ஆமா பார்த்தோம். என்ன பார்த்தோம்? லகரம், லகரம், லகரம். இந்த மூணுமே பாத்தீங்களா? மயங்கொலியில மொத்தம் 8 இருக்கு. இந்த மூணுமே லகரம் தான் சொன்னோம். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகள், ஒலிகளை மயங்கொலிகள் சொல்றோம். கரெக்ட். மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் 8 உள்ளன. அங்கேயே சொல்லிட்டேன், மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் 8 உள்ளன. அப்ப ஆன்சர் என்ன? மயங்கொலி பற்றி சரியானதான் கேட்டிருக்காங்க. அப்ப 98 1 2 இரண்டும் சரி. அடுத்த கேள்வி போயிடலாம். கூற்று 1. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. இப்ப உயிரெழுத்துல பாருங்க, இதுதான் உயிரெழுத்து. ஆல இருந்து அதாவது அவ்வு வரைக்கும் உயிரெழுத்து. சோ இப்படி ஒரு உயிரெழுத்துல தொடங்குற சொல்லுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அஃது அப்படின்ற சொல்ல யூஸ் பண்ணணும். இதே மெய்யெழுத்து, அதாவது உயிர் மெய்யெழுத்துன்னு சொல்லணும். மெய்யெழுத்துல தமிழ் வார்த்தைகள் தொடங்காது. உயிர் மெய்யெழுத்துல தொடங்கக்கூடிய அந்த சொற்களின் முன் அது என்னும் சொல் இடம்பெற வேண்டும். அடுத்த கேள்வி என்ன? உயிர் மெய்யெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். சரி. கூற்று 1 தவறு, 2 சரி. அடுத்த கேள்வி போவோம். இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்னு கேட்கிறாங்க. சரி, சொற்கள் இலக்கண அடிப்படையில் 4. தமிழ் சொற்களை பார்த்தோம் அப்படின்னா, இலக்கண அடிப்படை, இலக்கணம், சரிங்களா? இலக்கண அடிப்படையிலும் இலக்கிய அடிப்படையிலும் இருக்கும். அந்த இலக்கண அடிப்படையில் பெயர், வினை, இடை, உரி. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்றும், இலக்கிய அடிப்படையில் இயற்சொல், திரிசொல், திசை சொல், வடசொல் அப்படின்னு சொல்லி வழங்கப்படுது. இலக்கிய அடிப்படையிலையும் 4, இலக்கண அடிப்படையில் 4. தேர்வு 1ஓட மொத்தம் 100 கேள்விகள் முடிந்துவிட்டது. தொடர்ந்து பாருங்க.